ஏட்டி என்னட்டி பஸ் ஒன்றுத்தையும் காணும். எப்படியாட்டி இன்னைக்கு யூனிஃபாரம் வாங்கிட்டு வந்துடணும் டி. ஏக்கா உங்கள் மவளுக்கு யூனிஃபாரம் ஸ்கூலில் கொடுக்க மாட்டாவளா? நம்ம தான் வாங்கணுமா? ஏட்டியோ பள்ளிக்கூடத்தில் கொடுக்காவலான்ட்டி. ஆனால் அது அவ்வளவா நல்லா இல்லை, தைக்கிறதும் பெருசு பெருசாக கொடுக்காவலாம். அதனால இவ துணி எடுத்து தைச்சி கொடுக்க சொன்னாட்டி. அதுக்கு தான் நம்ம போகிறோம். பஸ்ஸும் வந்து தொலைய மாட்டுக்க. ஏட்டி பேசாட்டி மார்க்கெட் வரதாட்டி நடந்துருவோம் மாட்டி. ஒரு அரை மணி நேரம் தான் நடந்தோன்னா போயிடலாம். என்ன லட்சணமாக இருக்கும். அதான் ப்ரீ பஸ் விட்ருக்காவல்ல, பஸ்ஸில் போவோம். டிக்கெட் எடுத்தாலும் 10 ரூபா தானக்கா. அரை மணி நேரம்லாம் நடக்க முடியாதப்பா. ஏற்கனவே எலும்புந்தோளுமா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுதாவோ, இது வேறையா? வெறும் சோம்பேறி பிள்ளைமா இவ சை. ஆ, நீங்கள் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கியோ, உங்களுக்கு உடம்பு குறைஞ்சாலும் கவலை இல்லை. எங்களை மாதிரி ஒல்லியான ஆள்களுக்கு அப்படியா? எங்கள் கஷ்டம் எங்களோட தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். சரி அம்மா, கிளவி மாதிரி புலம்பாதவா, பஸ்ஸிலே கூட்டு போகிறேன். எக்க அந்த கடையில் நிறைய யூனிஃபாரம் தொங்குது பாருங்க. இந்த கடைக்குள்ளே போவோமா? ஆட்டும் டி. இந்த கடையில் நிச்சயமா இருக்கும், வா உள்ள போலாம். வாங்க மேடம், என்ன பார்க்குறீங்க? அண்ணாச்சி 9ஆம் கிளாஸ் பிள்ளைக்கும் 10ஆம் கிளாஸ் பிள்ளைக்கும் பச்சை கலர்ல போடுற யூனிஃபாரம் வேணும். யூனிஃபாரமா? அப்படின்னா என்னதுமா? என்ன இது கூட தெரியாதா? யூனிஃபாரம் ஸ்கூல்லலாம் ட்ரெஸ் போட்டிருப்பாவளா ஒரே மாதிரி, அந்த யூனிஃபாரம் தான் இங்கிலீஷில் கேட்கும். அது என்ன பாரம்னு தெரியலையே. என்ன பாரம்? ஐயோ, வாங்கி வைக்காம விட்டுட்டோமே. ஏக்கா கொஞ்சம் இருங்கக்கா, ஒரு 10 நிமிஷத்துல அது என்ன பாரம்னு கேட்டு வரேன். ஏட்டி இது என்ன கடையே? யூனிஃபாரம் கடை தானே, அப்புறம் போய் கேட்டு வரேங்க. அட கடவுளே, எங்களோட மெண்டல் பையலோ தெரியலையே. ஏக்கா யூனிஃபாரத்துக்கு தமிழில் என்னதுக்கா சொல்லுவாவோ? இங்கிலீஷில் தானே யூனிஃபாரம். தமிழில் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதையாட்டு சொல்லலாமா அவருக்கு? ஏட்டி எனக்கு அதெல்லாம் தெரியாதுட்டி. எனக்கு தமிழா இங்கிலீஷான்னு தெரியல. யூனிஃபாரம்னா நான் தமிழ்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியலையே, விளங்க மாட்டேக்க. மேடம், நீங்க யூனிஃபார்ம் தான் கேட்கீங்களோ? ஆமா அண்ணாச்சி, அதான் யூனிஃபாரம் ஒரே மாதிரி பிள்ளைலாம் ஸ்கூல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாவுல்ல, அதை தான் கேட்டேன். பச்சை கலர்ல வேணும் பெரிய பிள்ளைகளுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா? இருக்கு மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. ஏட்டி வேற கடைக்கு வேணா போமா, அவர் ஒரு மாதிரி தெரு தெருலாம் முழிக்காரு. அப்படிலாம் இல்லைக்கா, நிறைய இருக்கும். இருங்க, ஒவ்வொரு கடையாக அலைய முடியாது. இருங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏக்கா உள்ள ஷோரூம் இருக்குக்கா, அது உள்ள போய் பாருங்க. ஏட்டி இது என்ன ஜன்னல்ல தொங்க போடுற ஸ்கிரீன் துணி மாதிரியே போட்டிருக்கான் பச்சை பச்சை கலர்ல. இது இல்லட்டி பச்சை கலர்ல நல்ல நீல நீல கோடு போட்டிருக்கும், வெள்ளை கலரா இருக்கும் கோடு, அதுதான் வேணும். இது ஒப்பேறாதுக்கா. வாங்க நம்ம கடையை விட்டு ஓடிடுவோம். நம்ம சொல்கிறது ஒன்றுமே அவனுக்கு புரியவே மாட்டுக்கு. இது ஏதோ அந்த கான்வெண்ட் பிள்ளைகள் போடுற பாவாடை சட்டை மாதிரிலாம் இருக்குக்கா. மேடம் பாத்தீங்களா மேடம்? ஏ அண்ணாச்சி, நான் கேட்டது சுடிதார் மாதிரி யூனிஃபாரம். இங்க போட்டிருக்கிற யூனிஃபாரம் பூரா கான்வெண்ட் பிள்ளைகள் போடுற மாதிரிலாம் பாவாடை சட்டெல்லாம் இருக்கு. இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. எதையாட்டா வாங்கிட்டு போக முடியும்? ஒரு அளவும் புரியல. யூனிஃபாரங்குவோ, கான்வென்ட்டுங்குவோ, கவர்மெண்ட் ஸ்கூலுங்குவோ, பேசாம இதுக்குள்ள அடிச்சு பத்திர வேண்டியதான். சரிங்க மேடம், நீங்க போயிட்டு வாங்க. நீங்க கேட்கறதுக்கு கடையில இல்ல. இதை முதலே சொல்கிறதுக்கு என்னம்மா, அரை மணி நேரம் எங்களுக்கு வீணாக போச்சுலா. முதல்ல நல்ல யூனிஃபாரம்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்கண்ணே. ஒரு ஆட்கள் சொல்கிறது புரியல, கடை வச்சிருக்கீர சை. ஆமா ஆமா, ஏன் தப்பு தான். எனக்கு எப்படி புரியுதுங்க பாச? யூனிஃபாரம் மண்டையில பாரம்லாம் சொல்லுதாவோ? ஏட்டி நாளைக்கு வேணா போவோம் டி, நேராயிட்டு வா போகலாம். சரி, வந்ததுக்கு ரோஸ் மில்க் ஏதாவது குடிச்சிட்டு போவோம். இந்த சேவலெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள தான் போட்டு வளர்க்கும். இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி வீட்டில் போய் மேய்ஞ்சிட்டு வருது. ஒரே ஏசு தான். அவ செடியை பூரா ஏனி களைச்சி போட்டு வார. நான் அம்மா தான் உனக்கு எல்லாம் போடுதம்ல. சொன்னபடி கேட்காத கோழிங்க இதுங்க. ஆமா, இப்படி பண்ணா நம்ம என்ன செய்ய முடியும்? அவ என்ன நில நிக்கா, ஏசு ஏசுன்னு ஏசுதாப்பா. இனிமே கெட்டி தான் போட்டுருவேன் அம்மா அவங்க 2 பேரையும். அரிசி குருணை அது இதுன்னு எல்லாமே உங்களுக்கு போட்டும் கொழுப்பு ஏறி போச்சுல்ல உங்களுக்குலாம். இருக்கட்டும். உன் கூட இன்னொருத்தி இருந்தாலும் அந்த கோழி எங்கிட்டி போனா? அவ தோட்டத்துல மேய போயிட்டாளா? போ, இனி அவ என்கிட்ட வந்து சண்டைக்கு நிப்பா. ஒன்னா போயிட்டு ஒன்னா வரலாம்னா 2 கடக்கு இன்னும் காணும். ஏமா என்னம்மா கோழி கூட உட்காந்து பேசிட்டு இருக்க? மனுஷனுக்கு புரியுத மாதிரி அதுக்கும் புரியும், சரியா? என்னல எல்லாம் இன்னைக்கு நீ ஆபீஸ் போலையா? நேரம் ஆயிட்டு, மணி 9:30 ஆயிட்டல. ஏம்மா மேடம் இன்னைக்கு லேட்டாக தாம்மா வர சொன்னாவோ. 11 மணிக்கு மேலே வந்தால் போதும்னாவோ. அவங்க எங்கேயோ போறாவலாம், கோயிலுக்கு எங்கேயோ போறாவோப்பில். அவங்க சர்ச்சுக்கு போவாங்கன்னு நினைக்கேன். அப்படியா? சரி, அப்போ மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு போறியல, கொண்டுட்டு போறியல? ஏம்மா 11 மணி என்ன உனக்கு மதியானமா? காலையில் சாப்பாடை கொடு, மதியானத்துக்கு எப்போவும்ல செஞ்சு கொடு. நாங்கள் போய் 2 மணிக்கு சாப்பிட்டுருதேன். எல்லாம் இட்லி தாம்ல அவிச்சு வச்சிருக்கேன். மத்தியானத்துக்கு ஒன்றும் செய்ய முடியல. எல்லாம் துணி எடுக்க போகணும்ல, கல்யாணத்துக்கு எங்களுக்கு துணிமணிலாம் எடுக்கணும்ல. உனக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். நீ வராமல் லீவு போடாமல் இருக்கிய. நானும் அப்பவும் போயிட்டு வரோம். உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லி அங்கே போய் வீடியோ கால் போடுதேன், சரியா? மத்தியானத்துக்கு அங்கே ஏதாட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கம்மா.
ட்ரெஸ் ஏதாவது ஒன்று எடுங்கம்மா. எந்த கலர்னா இருந்தா எனக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. நான் எதுனாலும் போடுவேன். நல்ல ட்ரெஸ்ஸாக எடுங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா. வீடியோ காலில் கிளியராகவே இருக்காது. ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்பா ஃபோன்ல இருந்து. நான் பார்த்து ஒரு நல்ல கலராக சொல்லுதேன். அதுக்கப்புறம் இப்போ சாப்பாட்டுக்கு துட்டு கொடு. இல்லை வெந்தய டப்பால ஒரு 300 ரூபா கிடக்கல, அதை எடுத்துக்கோ. சாப்பிட்டுட்டு மிச்ச காசை வச்சுக்கோன்னு 300 ரூபானா 300 ரூபாயும் செலவு பண்ணிடக்கூடாது இப்போ. ஆ சரிம்மா, அப்போ நான் எடுத்துட்டு கிளம்புது என்ன. நீ கோழியெல்லாம் மேய்ச்சிட்டு அப்புறம் வா. கொண்ட சேவல் கூவும் நேரம் குக்கு 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 கோழி குக்கர கோழி கொண்ட சேவ கோழி காத்திருந்து வீட்டு பக்கம் வாணி. சரி, எவ்வளோ நேரம் தான் அந்த கோழிக்கிட்டே உட்காந்துருக்கேன். வெயில் வேற வந்து மண்டையை புழக்க ஆரம்பிச்சிடும். போவோம், வீட்டில் போய் வேலையை பார்ப்போம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. பணம் வித்த காசெல்லாம் இந்த ஏட்டம் மிஷினில் போட்டு வச்சிருக்காளாம். அந்த முனிஸ் சொன்னா எப்படி எடுக்கணும்னே தெரில. எந்த மிஷினில் போட்டாலும் தெரிலையே. காடை சொருவி பணத்தை எடுக்கணும். எப்படி செய்ய? இல்லை மிஷினை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவோமா? கையில் வச்சா என்னம்மா செய்யுது? பேங்கில் கொண்டு போட்டுக்கிட்டு நம்மளால இந்த மிஷின்லலாம் மாரடிக்க முடியுமா? நமக்கு இருக்கிற ஜாலியில் நம்ம ஃப்ரெண்டு கூட போய் நம்ம கதை பேசிட்டு வருவோம். மிஷினில் துட்டை போட்டுக்கிட்டு மிஷின் எதுவும் ஆயிட்டுன்னா என்னம்மா செய்ய முடியும்? கொஞ்சமாவது இந்த பிள்ளைக்கு பொறுப்பு இருக்கா? காலேஜ் படித்து அறிவே கடவுள் கொடுக்கல. அம்மாடி, இந்த முட்டை இந்த ஆஸ்பத்திரியில் வரல ஆப்பிளை கொண்டு அடித்தானா அவனா? கடவுளே, திரும்பி நிற்போம். 1 2 3 5 6 8 10 10 10 மொட்டை ஓட 10. கடவுளே, கிட்டக்கெல்லாம் வந்து நிற்கான். அம்மாடியா, சுவாலி முடிஞ்சிரும் போல தெரியுதே. ABCD என் புருஷன் தாடி, வந்தா வாடி, வரலனா போடி. கலோ எச்சுச்சுமி, என்ன இங்க பக்கத்துல வந்து நிக்கிறேன்? என்ன வேணும்யா? 2 மிஷின் 3 மிஷின் இருக்கலாம். போய் உன் காசை எடுத்துட்டு போ. எனக்கு என்ன செய்யணும் தெரியாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது இது? கழுத்தை சாச்சிக்கிட்டு முறைக்க இரு, நானும் செய்வேன். என்னதாமியா உன் பிரச்சனை? நானே மிஷினுக்குள்ள பணத்தை எப்படி எடுக்கன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். என்ன அநியாயமா இருக்கு? மெண்டல் பயிலெல்லாம் ஏன் தான் வெளியே விடுது அவ்வளோப்பா? கடவுளே, நானும் தான் சரிப்பேன். ஆஹா ஹா ஹா ஹா. உன்னை கொல்லணும், உன்னை கொல்லணும், உன்னை கதற கதற கொல்லணும், தூக்கி போட்டு கொல்லணும், மிதிச்சு மிதிச்சு கொல்லணும். ஐயோ 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 ஐயோ, காப்பாத்துங்க! பைத்தியம் என்ன தூக்கிட்டு போகுது. ஏட்டன் மிஷின் குள்ள இருக்கிற ஆட்களை என்ன காப்பாத்துங்க. கேமரால தெரியுற போலீஸ் என்ன காப்பாத்துங்க. ஐயோ, உன்னை கொல்ல போறேன், உன்னை கொல்ல போறேன், கழுத்துல மிதிச்சு உன்னை கொல்ல போறேன். சண்டால பயல, சாக்கடை மூஞ்சி பயல, என்ன விட்டுரு. நான் உன்னை ஒண்ணுமே செய்யலையே. அட கடவுளே, என்ன காப்பாத்த இந்த உலகத்துல யாரும் இல்லையா? ஏய் நில்லு, ஷூட் பண்ணிடுவேன், நில்லு. ஐயோ போலீஸ், போலீஸே காப்பாத்துங்க. ஓடிரணும் ஓடிரணும். ஏமா உங்க உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ஆபத்து இல்ல, ஆபத்து இல்ல. குறுக்கிழம்பு உடைஞ்சு போச்சு. யார் இந்த கிறுக்கு கோணைய இப்படி விட்டுருக்கியலே? அட கடவுளே, சினிமால வர போலீஸ் மாதிரி நல்ல நேரத்துக்கு வந்தீரப்பா, நன்றி. அவன் ஒரு மெண்டல், அவன் அப்படிதான் பண்ணுவான். சரி, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அவனை கொண்டு விட்டுட்டு வந்துடுறேன். கடவுளே கடவுளே, மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே. வீட்டில் போய் நான் முனிச செருப்பால அடிக்கணும். பணத்தை கொண்டு ஏடிஎம் மிஷினில் போட்டு என்னை இன்னைக்கு பாடல ஏற்றிருப்பா. கையில் வச்சா என்ன அந்த பிள்ளைக்கு பியாதி ஆயிடுக்கு.